Hi friends, in the video la nama distance between two points வந்து எப்படி formula derivation பார்க்க போறோம். Then அந்த related இருக்க sums பார்க்கலாம். So இப்போ ஏங்கற பாயிண்ட் வந்து some x1 y1 எப்பவுமே வந்து ஒரு பாயிண்ட் வைக்கணும்னா ஒரு புள்ளி வைக்கணும்னா வந்து x coordinate y coordinate வேணும். இதுதான் வந்து Cartesian plane. இது x axis, இந்த ஹரிசாண்டலா இருக்கிறது x axis, இந்த மாதிரி வெர்டிகலா இருக்கிறது வந்து y axis. இப்போ இந்த பாயிண்ட் வந்து x1, y1, bங்கிற பாயிண்ட் x2, y2 நம்ம இந்த குவாட்ரண்ட்ல வேணா எழுதிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x நெகட்டிவா இருக்கும், y பாசிட்டிவா இருக்கும். இங்கே இருந்தால் ரெண்டுமே நெகட்டிவா இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா x பாசிட்டிவ், y வந்து நெகட்டிவா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் நம்ம மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட். So x2, y2 இந்த பாயிண்ட். So இந்த டிஸ்டன்ஸ் வந்து x1. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 1, 2ங்கிறது தான் பாயிண்ட் அப்படின்னா இந்த புள்ளி வந்து 1, 2னா இந்த டிஸ்டன்ஸ் 1ஆ இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2ஆ இருக்கும். இந்த இடத்துல 1 யூனிட் வந்திருக்கும், இங்கே 2 வந்திருக்கும். ஸோ 1, 2 இங்கே குறிச்சிருப்போம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து x1, இந்த டிஸ்டன்ஸ் வந்து y1. இந்த சேம் வே வந்து இந்த பாயிண்ட் வந்து சம் 7, 5 வச்சிட்டோம்னா b. இந்த x2, y2ங்கிறது சம் 7, 5னா இந்த இடத்துல 7 இருக்கு. அப்போ அந்த ஜீரோல இருந்து ஆரிஜின்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 7 யூனிட்ஸா இருக்கும். அதே மாதிரி இந்த யூனிட்ஸ் வந்து 5 யூனிட்ஸா இருக்கும். அதாவது இது வந்து இந்த டோட்டல் திங் வந்து x2, இந்த திங் வந்து y2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஏபி லென்த் தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னாலும் ஒன்று தான், ஏபியோட லென்த்னாலும் ஒன்று தான். ஸோ இப்போ இந்த ஏபி பார்ட்டு தான் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏலேருந்து ஒரு பேரலல் லைன் வரைகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிரும். அப்போ ஸ்ட்ரைட்டாக வரையும் போது இது பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும் இந்த லைனுக்கு. ஸோ அப்போ வந்து இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா வந்து பித்தாகரஸ் தியரம் ட்ரூ. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்க சைடு அதான் வந்து ஹைப்போட்டினியூஸ். ஸோ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இது சீன் வச்சிட்டோம்னா ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர்னு ஒரு ஏபி ஸ்கொயருங்கிறது. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த டிஸ்டன்ஸும் இதுவும் ஈக்குவல் தான். ஸோ ஏன்னா பேரலல். ஸோ இப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து இதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது கிடச்சிரும். இந்த மொத்தத்துலேருந்து இதை எடுத்துட்டோம்னா இந்த பார்ட் கிடச்சிரும். இந்த மொத்தங்கிறது x2, அதுலேருந்து மைனஸ் x1 பண்ணால் இந்த லென்த் கிடச்சிடும். இங்கே இருக்கிறது இந்த லென்த்து தான் இங்கே இருக்கும். ஏன்னா பேரலல்னா வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் சேமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பார்ட் x2 மைனஸ் x1னா இதுவும் x2 மைனஸ் x1 இருக்கும். ஸோ அந்த சேம் வே இந்த பார்ட் வேணும், இந்த சின்ன பார்ட் வேணும்னா இந்த டோட்டல் லென்த் வந்து y2, இந்த லென்த் வந்து இங்கே என்ன இருக்கும் அதே தான் இங்கேயும் இருக்குது, ஏன்னா பேரலாக வரைஞ்சிருக்கும். ஸோ இது y1னா இந்த பார்ட் y1. ஸோ டோட்டல் y2லேருந்து இந்த y1 போயிடுச்சுன்னா இந்த பார்ட் நமக்கு பிசி பார்ட் கிடச்சிடும், y2 மைனஸ் y1. ஸோ இப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர்னா x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டுன்னு வரும். தட் இஸ் ஏபி ஸ்கொயர்னு வரும். ஸ்கொயர் இந்த பக்கம் வந்து ரூட் ஆயிரும். ஸோ எப்பவுமே டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் அப்படின்னாவே வந்து ரூட் ஆஃப் அந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம x1 y1 வச்சுக்கணும், x2 y2ன்னு வச்சுட்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இது நம்ம x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயரும் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயரும் ஈக்குவல். இங்கே ஏன்னா 4 மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர்னாலும் 5 மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்னாலும் சேம் தான். ஏன்னா மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இங்கே 1 ஸ்கொயர் வரும். மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணாலும் ஸ்கொயர்னா வந்து ஈவன் பவர்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கேயும் 1 தான் வரும், இந்த இடத்துலையும் 1 தான் வரும். அதனால நம்ம ஃபார்முலா இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணாலும் தப்பில்லை. ஸோ x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y1 மைனஸ் y2 த ஹோல் ஸ்கொயர்னாலும் கரெக்ட் தான். ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ எக்ஸைஸ் 5.2ல ஃபர்ஸ்ட் ரோமன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். 1, 2, 4, 3 கொடுத்துருக்காங்க. எப்பவுமே பாயிண்ட்டுக்கு கீழே x1 y1 x2 y2ன்னு எழுதணும். x1 x2ன்னு எழுதிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எக்ஸ்னா செகண்ட் குவாட்ரண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து ஒய்யாக தான் இருக்கணும். ஸோ x1 y1 x2 y2. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். y2 மைனஸ் y1 அப்படின்னா 4 மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு வந்து த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். 4 மைனஸ் 1னா 3, 3 ஸ்கொயர்னா வந்து 9 வரும். 3 மைனஸ் 2னா 1, 1 ஸ்கொயர்னா 1. ஸோ 9 ப்ளஸ் 1னா ரூட் 10. ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, ரூட் எடுக்க முடியாது, 5, 2ன்னு வரும். ஸோ அப்படியே வச்சுக்கலாம் ரூட் 10. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 3, 4 மைனஸ் 7, 2ன்னு வந்துருச்சு. ஸோ இது x1 y1 இது x2 y2ன்னு வச்சுக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் x2 என்னது மைனஸ் 7 மைனஸ் x1 என்னது 3 plus y2 என்ன 2 minus y1 வந்து 4 the whole square.
ஸோ சேம் சைன் மைனஸ் மைனஸ்னா சேம் சைனை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த சைன் அப்படியே போடணும். ஸோ -7 -3 கிளப் பண்ணும்போது -10 the whole square ப்ளஸ் 2 - 4 அப்படின்னா வந்து பெரிய நம்பர் சின்ன சப்ராக்ட் பண்ணோம்னா 4லேருந்து 2 போச்சுன்னா 2, பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ், ஸோ -2 the whole square. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 10 square 100 ப்ளஸ் 2 square 4, ஸோ √104. இது பார்க்கும்போதே தெரியுது நிறைய ஃபேக்டர்ஸ் வரும், 2 எல்லாம் டிவைட் ஆகும், அதனால் நம்ம டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 2னா வந்து 5 2s are 10, 2 2s are 4 வரும். அகெயின் 2னா 2 2s are 4, மிச்சம் 1, 6 2s are 12 வரும். 2னா 13 வரும். 2 தடவை இருக்கிறது ஒரு தடவை எழுதுறது தான் ரூட்டு. ஸோ 2 2க்கு பதிலாக ஒரு 2 எழுதிட்டு மீதியை வந்து பேர் இல்லாதனால உள்ளே போட்டுருக்கலாம். ஸோ 2√26. ஸோ இதுதான் நம்மளுடைய புக் பேக் ஆன்சர். நெக்ஸ்ட் இன்னொரு சப்டிவிஷன் பார்த்துடலாம். 3, -9 -2, 3 இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு √(x2 -2) -x1 -3 the whole square ப்ளஸ் y2 3 -y1ங்கும் போது ஆல்ரெடி சென்டரில் மைனஸ், இந்த மைனஸ் சேர்ந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ +9 the whole square. ஸோ -2 -3 அப்படின்னா சேம் சைன் ஆட் பண்ணுவோம், -5 the whole square ப்ளஸ் 3 + 9னா 12 ஸ்கொயர் வந்துடும். ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25 ப்ளஸ் 12 ஸ்கொயர்னா 144, ஆட் பண்ணோம் 169. ஸோ 13 ஸ்கொயர் தான் 169, ஸோ 13. ஸோ இதுதான் நம்மளுடைய புக் பேக் ஆன்சர்.